ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் வீக் வெட்னஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளைமேட். ஸோ வெளியில் போயிட்டு டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பியிருந்தோம். புரட்டாசி மாதம் ஸோ வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்சியான்னு ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து அடையார், டி நகர் அண்ட் எக்மோர் 3 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா அடையார் பிரான்ச்சுக்கு தான் போயிருந்தோம் அன்றைக்கி. ரெஸ்டாரண்ட்குள்ளே என்டர் ஆனதுமே வந்து மத்சிய பெருமாளுடைய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்ததுங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இவருக்கு சென்னை ஈசிஆரில் கூட ஒரு கோயில் கட்டியிருக்காங்கங்க. அந்த கோயிலுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் போனது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் பாருங்கள். ஏன்னா பீச் சைடில் இருக்கும் அந்த கோயில், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நைட்டு ஒரு 9 o'clock போல் தான் வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோங்க. எனக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டைம்லேயுமே வந்து ஓரளவுக்கு கூட்டமாக தான் இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து புஃபே ஆப்ஷன் தாங்க எடுத்திருந்தாங்க. பட் நாங்கள் வந்து அலக்காட் ஆப்ஷன் தான் எடுத்திருந்தோம். ஏன்னா டின்னர் வந்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் புஃபேல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருந்தோம். நிறைய டிஷ்ஷஸ் இருந்துச்சுங்க. இந்த புஃபேக்கு வந்து 600 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ் வந்து கான்ஸ்டன்ட் இல்லை, வீக்கெண்ட்ஸ் அண்ட் வீக் டேஸில் வந்து டிஃபர் ஆகும். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா ராஜராஜ சோழன் தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். மெனு கார்டு பார்த்தோன்னே இந்த நேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா வந்து தோசை வந்து நல்லா பெருசாக வரும் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். பட் வந்து வந்த பிறகு பார்த்திங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா பட்டர் நான் அண்ட் பன்னீர் டிக்கா மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. சைட் டிஷ் பற்றி சொல்லணுன்னா வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா ஸ்பைஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் சைட் டிஷ் மிச்சமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். டேஸ்ட் வைஸ் வந்து எல்லா ஃபுட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடையார் ஜிஆர்டி தனிஷ்லாம் இருக்கும்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ரைட் போகலான்னு தோணுச்சு. பிகாஸ் கிளைமேட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஈசிஆருக்குள்ளே என்டர் ஆகும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக தாங்க மழை தூரிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் செம்ம மழை. எவ்வளோ தான் வைப்பரை ஸ்பீடாக யூஸ் பண்ணாலுமே ரோடு கிளியராகவே தெரியல. சரி, நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் கேட்டுட்டு அப்படியே வந்து அந்த ரைடை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் அப்படியே இந்த ரைடை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.